வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கடலைப்பருப்பை வச்சு ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை நச்சு பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் கார மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு கொஞ்சோண்டு சீரகம், தயிர் எல்லாத்தையும் ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் ஒரு அரை கிலோ காலிஃப்ளவர் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த கலந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க எல்லாத்தையும் அதுலேயும் போட்டு அரைச்சி வச்ச கடலை மாவையும் அதிலே கொட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். நான் பொரித்து எடுக்கிறத வீடியோ எடுக்கலை. இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கடலைப்பருப்பு ஊற வச்சு பொரித்து எடுத்து பாருங்கள். சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்குது. இது மாதிரி செய்கிறது இருந்தாலும் செய்யலாம், இல்லைன்னா கடல மாவு வச்சுருந்திங்கன்னா அதையும் போட்டு செய்யலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.